Hello, welcome and welcome back to the show. Today trending la இன்னைக்கு என்ன விஷயம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். சோ ரொம்ப நாளாவே நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் தான் சம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்காரு. அதுவும் இப்போ வந்து ரிலீஸ் ஆக போற ஒரு படத்தோட இமேஜஸ்லாம் வச்சு மாதம்பட்டியோட லைஃபை கனெக்ட் பண்ணி செமையா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன படம் அப்படின்னா நம்ம தனுஷ் அவர்கள் டைரக்ட் பண்ணி அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற இட்லி கடை படம் தாங்க. ஆல்ரெடி இதுல நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச காம்போவான நம்ம நித்யா மேனன் and தனுஷ் அவர்கள் சேர்ந்து நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இனிமே நமக்கு ட்ரீட் கொடுக்குற விதமா சத்யராஜ், ராஜ்கிரண், அருண் விஜய் அப்படின்னு சொல்லி நட்சத்திர பட்டாளங்களே சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு ஃபேவரட்டான காம்போ இதுல இருக்கு. என்னன்னா நம்ம தனுஷோட படம் அப்படின்னாலே ஜிவி இல்லாம எப்படி இருக்கும். ஸோ இந்த படத்துல நம்ம ஜிவி பிரகாஷ் தான் வந்து மியூசிக்குமே பண்ணியிருக்காரு. இந்த நிலையில படத்தோட ப்ரமோஷன் இப்போ செம்ம ஃபாஸ்டாகவுமே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இட்லி கடை படத்தோட ட்ரைலர் கூட ரீசெண்டா ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் அதுக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பும் கிடைச்சது. அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக வந்து நிறைய இடங்கள்ல தனுஷ் அவர்கள் எல்லாரும் வந்து இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா இந்த இட்லி கடைன்னு எதுக்காக பேர் வச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதாவது தனுஷ் அவர்களுக்கு சின்ன வயசுல வந்து இட்லி சாப்பிட எனக்கு டெய்லியுமே சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். இருந்தாலும் என்கிட்ட காசு இருக்காது. அதுக்கப்புறம் கிடைக்கிற 2 ரூபா 2000 ரூபாய் வச்சு 4 இல்லைன்னா 5 இட்லி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த விஷயமும் கொஞ்சம் சர்ச்சையா தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுல வந்து தனுஷ்க்கு இட்லி சாப்பிடக்கூடிய காசு இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இட்லி கடை அப்படின்னு எதுக்காக பேர் வச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இட்லி கடை தான் படத்தோட ஹீரோவே அப்படின்னு சொல்லி வந்து ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாரு. இதை தொடர்ந்து இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மால்ல இட்லி கடை படத்தோட ட்ரைலரை வந்து ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு விஷயம் வந்து செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இட்லி கடை படத்தோட ட்ரைலர்ல இருக்கக்கூடிய தனுஷோட சில போட்டோஸ்லாம் எடுத்து மாதம்பட்டி அவர்களோட போட்டோவோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜோட வாழ்க்கை வரலாற்றை தான் வந்து இட்லி கடை படமா எடுக்கிறாங்க அப்படின்லாம் வந்து இப்போ புதுசா கிளப்பி விட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். என்னது மாதம்பட்டியோட பயோபிக்கா அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் செம்ம ஷாக்ல இருக்காங்க. பட் ஆனாலும் ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாவே 2 போட்டோஸை செம்மையா கனெக்ட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட கேட்டரிங் சர்வீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்ற மாதிரி இப்போ அவர் எந்த நிலைமையில இருக்காரு அப்படின்றத வந்து தனுஷ் அவர்களோட ட்ரைலர்ல வரக்கூடிய தனுஷோட போட்டோயும் மாதம்பட்டியோட போட்டோவும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்லி கடை படத்தோட ட்ரைலர்ல தனுஷ் அவர்களுக்கு வந்து ஹீரோயின் வந்து கிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த போட்டோவும் போட்டு ஜாய் கிறிசல்டா வந்து மாதம்பட்டி கிஸ் பண்ற மாதிரி ஒரு போட்டோ வந்து இப்போ ரீசெண்டா வரலாச்சு. ஸோ இந்த 2 போட்டோயும் வந்து கனெக்ட் பண்ணி இந்த படம் தான்ப்பா இந்த படம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்த நெட்டிசன்கள் எல்லாரும் இதை நாங்க கூட யோசிக்கலையே அப்படின்னு சொல்லி தான் செம்ம ஷாக்ல இருக்காங்க. சொல்லப்போனா தனுஷ் அவர்களே இதை பார்த்து அதிர்ச்சியில தான் இருப்பாரு. ஏன்னா அவர் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த நிறைய சம்பவங்களை வச்சுதான் இட்லி கடை படத்தை எடுத்ததா சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மாதம்பட்டியோட வாழ்க்கையை தான் இட்லி கடை படமா எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.